தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மகளிர் நிதி உதவி திட்டம் மார்ச் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வரும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தகவல். பாஜக ஆட்சியில் பணக்காரர்களுக்கு ஒரு இந்தியா, ஏழைகளுக்கு ஒரு இந்தியா உருவாக்கப்படுவதாக ராகுல் காந்தி புகார். அமெரிக்க புலனாய்வுத்துறை இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் நியமனம். செனட் அவை ஒப்புதல். தங்கம் விலையில் பவுனுக்கு 360 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் விலை 64,200 ரூபாய்க்கு விற்பனை. வடமாநிலத்தவர்கள் முதலில் ஆங்கிலம் படிக்க வேண்டும். வாரணாசியில் இருந்து சென்னை திரும்பிய மாற்றுத்திறனாளி வீரர்கள் கருத்து. சிற்றுந்துகள் இயக்கப்பட்டாலும் தற்போதுள்ள பேருந்து வழித்தடங்களில் மாற்றம் இருக்காது. அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தமிழகம் முழுவதும் தமிழ் மொழி வாழ்க என்றும் இந்தி மொழியை அழிப்பது போன்றும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே காவல் உதவி ஆய்வாளர் என கூறி சீருடையில் சென்று பணம் மோசடி. பெண் உட்பட 2 பேர் கைது. மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் மட்டைப்பந்து அணி முன்னாள் தலைவர் கங்குலி. ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம். வாட்டிகன் தகவல்.